எங்களோட ஹோட்டல் எங்கே சொல்லுவா அப்போ ஓடி 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 சரியான பழமை வாய்ந்த கோயில் போல இருக்கு. பல்லவ மன்னர்கள் ஆர்கிடெக்சர்ஸ் கேமரா வச்சுட்டு போமா ஸ்டிக் வச்சு தான் கூட உள்ள அலோடு இதெல்லாம் விட அலோடு ரைட் ஸ்டிக் வச்சு அடிக்கக்கூடாது ரைட் இல்லை அதை சொல்கிறேன் எல்லாம் விட்டா ஓகே தேங்க்ஸ் ஸ்டிக் ஓகே ஓகே இப்போ கைலாசநாத டெம்பிளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் பாருங்கள் இதுதான் அந்த பல்லவ மன்னர்களோட சிற்ப கலைகள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது உள்ளுக்குள்ளே போய் பார்த்து 1000 years old பாரு எவ்வளோ பழமையான சிற்பங்கள் எப்படி இருக்கு. இல்லை வாட ஆமாம் இது பார்த்தீங்களா சிற்ப கலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. கோயில் கோபுரம் கைலாசநாதர் கோயில் கோபுரம் இது. ஐயா இது என்ன ஹிஸ்ட்ரி தெரியுமா உங்களுக்கு. ஹிஸ்ட்ரி கேட்போம். ஐயா இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி சொல்ல முடியுமா. ஸ்டோரியா ஹிஸ்ட்ரி எவ்வளோ வருஷம் பழமையானது யார் கட்டினது இப்போ நான் போட சொல்லிடுறீங்க எடுக்கலாமா உங்களை வாசி இங்கே பாருங்கள் இந்த ஒவ்வொரு டெம்பிளும் எப்படி இருக்குன்னு. இது சிவபெருமான் இது இந்த சூரசம்ஹாரம் சொல்கிறது அதுவாக இருக்கணும். இதில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருக்குது. நந்தி இது வந்து சொல்கிறாங்க வந்து 1400 வருஷம் பழமையான கட்டிடமாக இது. பாருங்கள் எப்படி இருக்குது. 1400 வருஷத்துக்கு முன்னே இப்படியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. நினைக்கவே மேசியில் இருக்குது. இந்த இதெல்லாம் ரூண்ட் இந்த இதில் பாருங்கள் இந்த கலராக எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தது இப்போ கொட்டுப்பட்டு போச்சு. இதில் இந்த கலர் பெயிண்டிங் எல்லாம் இருக்குல்லோ இதில் பார்த்தீங்கன்னா இது கலர் பெயிண்டிங் அதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. அழிஞ்சதுன்னா மிச்சம் தான் இருக்குது. இதில் மழை காற்று புயல் அதனால் அழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த காலத்தில் நல்ல கலர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். கலர் பெயிண்டிங் எல்லாம் போயிருக்கு. My hero. பிடிங்க வந்துட்டேன். ஹாட்ஸ்பாட் போடுடியா. ஓகே சர்ச் ஃபார் தி ஹிஸ்ட்ரி. என்ன ஹிஸ்ட்ரின்னு கண்டுபிடிங்க. கைலாசநாதர் டெம்பிள். ஓகே கேட்குது இல்லைடா சரியா. கைலாசநாதர் டெம்பிள் historically significant and architecturally located in Kanchipuram, Tamil Nadu, India. எவ்வளோ கால பழமையானது. It was built during the Pallava dynasty. பல்லவ டைனஸ்டியா. பல்லவர் காலத்தில் எத்தனையாம் ஆண்டு. Late 7th century. 1400 வருஷங்களுக்கு முன்னம் சரிதானே. And early 8th century. Early 8th centuries. யாரால் கட்டப்பட்டது. Pallava king Rajasimha. ராஜசிம்மா. Also known as Narasimhavan
completed by his son Mahendravarman III. This was built in the Dravidian style with sandstone. It is also known as the first structural temple. There are multiple mini shrines within the complex. Surrounded by rectangular compound walls with detailed carvings of deities and scenes. Kalasannada temple in Kanchipuram, Tamil Nadu was built in the 7th to 8th century CE by Pallava king Rajasimha and completed by his son Mahendravarman III. It is the oldest structural temple in South India dedicated to Lord Shiva as Kalasannada. Made sandstone in the Dravidian style, this temple is famous for its intricate sculptures, carvings and frescoes. It marked a shift from woodcut architecture to stone-built temples, influencing later Chola temples. The temples featured a small tunnel symbolizing rebirth and were used as a spiritual retreat. It remains an important site for Shivaite worship and South Indian temple architecture. ஓகே தமிழில் சொல்லுவா அப்போ. இது கலைசநாடு டெம்பிள் என்ன காஞ்சிபுரம் தமிழ்நாடுல இருக்கு. கர்நாடகில் 8வது செஞ்சுரியில் கட்டினது. 8வது செஞ்சுரியில் என்ன ராஜசிம்ஹாட்டு என்ன இது கட்டினவ லேட்டர் என்ன அவன் பையன் என்ன கட்டி முடிச்சுட்டான். அவனோட பையனா கட்டி முடிச்ச பையன் தான் கட்டி முடிச்சுட்டான். அப்பா தான் தொடங்கின அவட செத்து போயிட்டேன். ஸோ சன் அவனுக்காக கட்டி முடிச்சதா? இதுதான் oldest temple in in South India. South India, it's the oldest temple in South India. And the first temple made out of sandstone. First temple made out of sandstone. Sandstone. Yes. Any stone? Sandstone. Oh, sandstone. Oh, it's no granite. It's no granite. Okay. பாருங்க, இந்த டெம்பிளை வந்து கிரனைட்டால் கட்டுப்படையில் சாண்ட்ஸ்டோனால் கட்டுப்பட்டதா. இதான தெற்கு ஆசியாவிலேயே முதலாக கட்டப்பட்ட டெம்பிளா. பல்லவர்கள் மன்னரால் கட்டப்பட்ட வேறு ஒரு பல்லவ மன்னன் தொடங்கினது. அவர் சித்தப்புறம் அவற்றை மகன் இந்த டெம்பிளை என்ன செஞ்சவர்ல இதை கம்ப்ளீட் பண்ணினவர். வேறு என்ன? This was made in the Dravidian style. Dravidian style, okay. உண்மையிலேயே இது ஒரு தமிழர்கள் பொத்தி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷன் தான். இது முதலாவது தென்னிந்தியாவிலேயே முதலாவதாக கட்டப்பட்ட ஒரு கோவில் உண்டு இருக்குது. இந்த இதில் தமிழில் எதுவும் எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்குன்னு விளங்கவே இல்லை. ஆனால் தமிழ் தெரியுங்களா? தமிழ் என்ன எழுத்து எழுதியிருக்குன்னு தெரியல. இதுலேயுமே இது ஒரு லாங்குவேஜில் எழுதியிருக்கு. வந்து கைலாசநாத டெம்பிளை பார்த்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, நாங்கள் அடுத்தது வந்து மாமல்லபுரத்துக்கு போகிறோம். இப்போ இங்கேருந்து அடுத்த ஜேர்னி வந்து மாமல்லபுரம், காஞ்சிபுரத்தை விட்டு இல்லை அடுத்து சாரி வாங்குகிற இடம் பார்க்க போகிறோம். சாரி வாங்குகிற இடம் பார்த்துட்டு நாங்கள் மாமல்லபுரம் போகிறோம். ஓகே, நாங்கள் இங்கே பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். என்னடா செருப்பு இந்த சூடு சுடுது. இதில் வந்த கையோட பாருங்க. என்ன சொல்றீங்க? இவங்க உருவ சிலைகளெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன கோயில் தான். ஆனால் இந்த பிரசித்தி வந்து மிகப்பெரிய. இதுக்கு சின்ன
கட்டிட கலைகளெல்லாம் சரியான வித்தியாசம். தென்னிந்தியாவிலேயே முதலாக கட்டப்பட்ட கோயிலா? ஆமாம். அது நிலத்தில் கால் வைக்க சுட்டு தள்ளு. என்னாலும் பார்த்துட்டு வந்தேன். கால் வைக்கல, அவ்வளோ சூடாக்கள் தான் இங்கே வருவாங்களா? மெயினாக அவனுக்கு தான் வருவானுங்க அதிகமாக. அவங்களோட கம்மி தான், அவனுக்கு தான் அதிகமாக. என்னடா இந்த சைடில் வரான், உண்மையில் வரான். ஆனால் சில கடைகளை பார்த்து இந்த தெலுங்குலேயும் கன்னடத்தில் ஏதோ ஒன்றில் எழுதியிருக்காங்க. இதில் வரான். ஏன்னா காஞ்சிபுரம் இந்த தெலுங்கு பார்டரில் இருக்கா? தெலுங்கு பார்டர் இல்லைண்ணா, இங்கே இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் தெலுங்குக்காரன் தான் இருக்கிறான். தெலுங்குரா இருக்கிறான். தெலுங்கு சௌராஷ்டிரா பேசுகிறவங்க தான் இருக்கிறாங்க. ரைட் ரைட் ரைட். அதனால தான் அவனுங்க. பச்சேப்பா சில்க், பார்வதி விலாஸ்.